பெரிஃபரல் நர்வ் சர்ஜரியில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்ணுறோமோ அவ்வளோ நல்ல ப்ரொக்னோசிஸ் இருக்கும். சில சமயங்கள் நீங்கள் இருக்கிற ஊர், நீங்கள் அடிபடுற இடம், இல்லை அடிபடுற தன்மை ரொம்ப மோசமாக இருந்ததுனால இந்த சர்ஜரி பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 3 months டைம்லையாவது இந்த ப்ராப்ளமை நீங்கள் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும். இதெல்லாம் எனக்கு தெரியலையே டாக்டர், எனக்கு 1 yearக்கு மேலே ஆச்சு, அடிபட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ இல்லை பெரிஃபரல் நர்வ் சர்ஜனோ போய் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நர்வ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நர்வோட அனாட்டமி எப்படி இருக்குதுன்னு ஒரு எம்ஆர்ஐயில் பார்ப்பாங்க. ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடின்னு ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நர்வை சர்ஜரி பண்ணுறதுல இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். சப்போஸ் ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் சர்ஜரியும் பண்ணல, ரொம்ப நாளாக விட்டுட்டீங்க, ஆனால் இப்போ அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணும்போது நர்வ் ஸ்டிமுலஸும் இல்லை அப்படின்னா அது அடுத்த கட்ட சர்ஜரிக்கு போகும். அதுதான் டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஸோ டெண்டானுங்கிறதுனா என்னென்னா அது ஒரு ஜவ். நம்ம மசிலையும் எலும்பையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வெள்ளை கலர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம மசிலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு எனர்ஜியை, அந்த கண்ட்ராக்ஷனை நம்ம போனுக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த செயல்தன்மையை கொண்டு வரும். ஸோ நீங்கள் இப்படியெல்லாம் பார்க்கும்போது இங்கே தெரிகிற ஸ்ட்ரக்சர் தான் இட் இஸ் கால்ட் அஸ் டெண்டன். ஸோ இந்த டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னென்னா, நர்வ் அடிப்பட்டவங்களுக்கோ இல்லை தொழுநோய் வந்தவங்களுக்கோ இந்த டிஸ்டலாக அந்த விரலோ இல்லை காலோட ஃபங்க்ஷனோ இருக்காது. ஸோ என்ன ஃபங்க்ஷன் இல்லையோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும் வேறு மசில் மூலமாக கொண்டு வர்றது தான் இட் இஸ் டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கட்டை விரலை மடக்கிறது இந்த பகுதியில் இருக்கிற ஒரு தசை தான் இந்த கட்டை விரலை மடக்கிறதுக்கான செயலை பண்ணுது. ஸோ இந்த மசிலுக்கு ஒரு நரம்பு இருக்குது. அந்த நரம்பு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணும். 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, அதை சரியே பண்ணலைன்னா அந்த மசில் இனி செயல்படாது. ஸோ அவர் ஒரு மேனுவல் லேபராக இருக்கலாம். ஏன்னா கட்டை விரல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன் வகிக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த நரம்பு அஃபெக்ட் ஆனது எல்லா விரலுமே அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை இந்த ஒரு விரல் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். எல்லா விரலும் அஃபெக்ட் ஆகிருக்குன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு டெண்டன், இந்த ஆள்காட்டி விரல் டெண்டன்னு வச்சுக்கோம். இந்த டெண்டனை எடுத்துகிட்டு ரீரூட் பண்ணி இந்த செயலை நாங்கள் கொண்டு வரணும். சப்போஸ் இந்த ஒரு விரல் மட்டும்தான் அடிபட்டிருக்கு அந்த நரம்புனால் அப்படின்னா இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்தே நம்ம ஒரு டெண்டன் ஆர் ஜவ்வை கொண்டு இந்த செயல்தன்மையை கொண்டு வரணும். இதுதான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர். இதே மாதிரி தான் தொழுநோய் வந்தவங்களுக்கு இந்த பாதம் தொங்கி போயிருக்கும். இந்த பாதத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி நாங்கள் டெண்டான் ட்ரான்ஸ்ஃபர் காலில் பண்ணுவோம். இன்ஜுரியில் டெண்டனே நிறைய டைம் கட் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ என்ன டைப் ஆஃப் இன்ஜுரிஸ் அப்படின்னு பார்த்தா, தெரியாமல் வீட்லேயே கத்தியில் டீப்பாக கட் பண்ணவங்களுக்கு இந்த விரலோட மடக்கிற தன்மை போயிருக்கும். நிறைய பேருக்கு வெட்டு வாங்கியிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த வெட்டினதுக்கப்புறம் இந்த விரலை கையெல்லாம் மடக்கவே முடியாது. ஸோ இதில் நரம்பும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், டெண்டனும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம். இல்லை நிறைய பேர் கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்ணாடியை குத்துறேன், டோரை குத்துறேன்லாம் குத்தி இந்த இடத்துல கிழிச்சு கையை அப்படியே எடுத்துருவாங்க. அப்போவும் டெண்டன் கட் ஆகிருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டெண்டன் கட் ஆச்சுன்னா இதை ப்ரைமரியாக நர்வ் இன்ஜுரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த நர்வ் டெண்டன் ரெண்டையுமே ப்ரைமரியாக ரிப்பேர் பண்ணணும். திஸ் இஸ் த ப்ரைமரி டெண்டான் ரிப்பேர். ஸோ ப்ரைமரி டைமில் அசஸ் பண்ணும்போது அவரோட தோல் நல்லா இல்லை, இல்லாட்டி வெளியே ஒரு பெரிஃபரல் சென்டரில் வெறும் தையல் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னா we can do either delayed tendon repair or tendon reconstruction. ஸோ இந்த tendon reconstruction அப்போ என்ன ஆகும்னா, இந்த 2 கட் எண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது டிஸ்டல் கட் எண்ட்னு சொல்லுவாங்க, இது ப்ராக்சிமல் கட் எண்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 கட் எண்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்காரை நம்ம ரிமூவ் பண்ணால் இந்த டெண்டனுக்கு கேப் இருக்கும். ஸோ நார்மல் டெண்டனாக இருக்காது. அப்போ அந்த கேப்பை நம்ம வேறு ஒரு டெண்டன் மாதிரியே ஒரு கிராஃப்டை எடுத்து தான் அதை பிரிட்ஜ் பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டெண்டான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்.